அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நிக் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவில் இந்த ஆண்டு மருத்துவத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ இந்த ஆண்டு எந்த கட்டப் இருந்தால் எம்பிபிஎஸ் நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு சர்வே நாம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சர்வேவுடைய முடிவுகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த சர்வேல மொத்தம் எவ்வளவு மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 225 மாணவர்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்காங்க. சரிங்களா? அண்ட் இந்த சர்வேவை நான் எதன் அடிப்படையில் வர்றேன், 225 மாணவர்கள்ட்ட எடுத்த டேட்டா பிளஸ் பிரைவேட் அகாடமிஸ், சரியா, நமது நண்பர்கள் ஆசிரியர்களாக பணிபுரியக்கூடிய பல்வேறு விதமான பிரைவேட் அகாடமியோடைய ரிசல்ட்ஸ், சரிங்களா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா, இதன் அடிப்படையில தான் இந்த சர்வேவை நாம வெளியிடுறோம். சரிங்களா? அப்ப நம்ம டேட்டாவில் எத்தனை மாணவர்கள் உங்களுக்கு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 225 மாணவர்கள். முதல் கேள்வி, நீங்க ஃப்ரெஷரா, ரிப்பீட்டரா இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு இருந்தோம். நம்ம இது பிரகாரம் ரிப்பீட்டர் 1 இயர் எடுத்து படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 35.6%. 2 வருடம் நீட் தேர்வுக்காக பயின்று இந்த 225 பேர்ல 37.8% மாணவர்கள் இருந்திருக்காங்க. 12.4% 3 வருடங்கள் படித்தவங்க அல்லது அதுக்கு மேல, 14.2% இந்த வருடம் கரெக்டா 12th முடிச்சு எழுதினவங்களுடைய எண்ணிக்கை. ஓகேங்களா? ரைட். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, மோட் ஆஃப் ஸ்டடி. சரி, எப்படி படிச்சீங்க? நீங்க பிரைவேட் அகாடமியில சேர்ந்து படிச்சீங்களா அல்லது எப்படி படிச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதுல பிரைவேட் அகாடமி அப்படின்றத கொடுத்து பிரைவேட் அகாடமியில தான் நாங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 64.6% மாணவர்கள் பிரைவேட் அகாடமி சூஸ் பண்ணி தான் நாங்க படிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா செல்ஃப் ஸ்டடி வித் ஹெல்ப் ஆஃப் யூடியூப் சேனல் 27.6% மாணவர்கள் வீட்டில இருந்தே யூடியூப் சேனல்ஸை பார்த்து அல்லது ஆன்லைன் கிளாஸஸ்ல பார்த்து படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் 1 month கிளாஸ் கோர்ஸ், இந்த 225 பேர்ல சொற்பமான நபர்கள் தான் 1 month கிளாஸ் கோர்ஸ் எடுத்து நாங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு ஃப்ரெஷரா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது 2வது கேள்வி கேட்டிருந்தோம். 3வது கேள்வி, கம்யூனிட்டி. எந்த கம்யூனிட்டியை சார்ந்த மாணவர்கள் மிக அதிகமா நம்மளோட சர்வேவில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய 7.5% கவுன்சிலிங்லையும் இந்த மாதிரி தான் இது இருக்கும், தாக்கங்கள் இருக்கும். எம்பிசியை பொறுத்த மட்டும் 41.3% மாணவர்கள் இந்த சர்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எம்பிசி தான் அதிகம். அதுக்கு அடுத்தபடியா பிசி மாணவர்கள் 28%, அதுக்கு அடுத்தபடியா எஸ்சி மாணவர்கள் 24.9%, எஸ்சிஏ இதுவும் எஸ்டி ரொம்ப கம்மியாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இருக்கிற டேட்டாவும் நமக்கு கம்மியாக தான் கிடைச்சிருக்கு எஸ்டியை பொறுத்த மட்டும். ரைட். அடுத்தது மீடியம் ஆஃப் ஸ்டடி. எந்த மீடியம் நீங்க சூஸ் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, தமிழ் மீடியம் 56% மாணவர்களும், இங்கிலீஷ் மீடியம் 44% மாணவர்களும் இந்த 225 பேர் டேட்டாவில் எனக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ரைட். இதுதான் நான் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ரைட். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, நீங்க 225 மாணவர்கள் நீங்க எடுத்தோம். 225 மாணவர்கள்ல 500+, சரிங்களா, 500+ எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 500+ என்னுடைய டேட்டாவில் 4 மாணவர்கள் இருந்தாங்க. முதல் மதிப்பெண் பார்க்கும்போது என்னுடைய சர்வே ரிசல்ட்ல 535 மோனிகா அப்படின்ற மாணவி எனக்கு டேட்டா கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? முதல் மதிப்பெண் எனக்கு கொடுத்துருக்கிற டேட்டா அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 572 முதல் மதிப்பெண்ணு சொல்றாங்க. அதே மாதிரி 547 மேபி 2வது ரேங்கா இருக்கலாம் இந்த ஆண்டு 7.5. சரிங்களா? அதுக்கப்புறம் மேபி இந்த 535 ஆர் 529 இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஓகே. நம்மளுடைய 225 பேர்ல 500+ 4 பேரு, 475 இருந்து 500க்குள்ள இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை 5, 450+ இருக்கவங்க 15, 425+, 425க்கு மேல 23, 400க்கு மேல 22,
அதுக்கப்புறம் 350க்கு மேல 53, 300க்கு மேல 300 பிளஸ் 41 அண்ட் பிலோ 300 62. சரிங்களா? இவ்வளவு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் அபோவ் 400 இருக்கீங்களோ, சரியா, யார் யாரெல்லாம் அபோவ் 400 இருக்கீங்களோ இந்த ஆண்டு 7.5% இடஒதுக்கீட்டுல நீங்க சேஃபர் சைட்ல இருக்கீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸப்ட் எம்பிசி, எம்பிசியை தவிர மற்ற அனைத்து மாணவர்களும் 400க்கு மேல இருக்காங்க அப்படின்னா சேஃப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அண்ட் 350க்கு மேல இருக்கிறவங்களுக்கும் சீட்டு கிடைக்கும். யாருக்கு அப்படின்னா எஸ்டிக்கு, எஸ்சிஏக்கு, எஸ்சிக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ரைட். இதை வச்சு அண்ட் மற்ற நண்பர்கள் கொடுத்த டேட்டாவை வச்சு எந்த கட்டப் வரும் அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம சொல்லக்கூடிய டேட்டாவில இருந்து ஒரு 10 மதிப்பெண்கள் கூடலாம் அல்லது குறையலாம், அல்லது 5 மதிப்பெண்கள் கூடலாம் அல்லது குறையலாம். சரியா? உங்களுக்கு ஃபேவரா இருந்தா ஒரு சிலர் கமெண்ட்ஸ்ல நல்லா போடுவீங்க, ஃபேவரா இல்லைன்னா திட்டுவீங்க. ரைட், பார்த்துக்கலாம், அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்ப என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த சர்வேக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு 450 பிளஸ் ஓசி கேட்டகரியில, சாரி ஓப்பன் கேட்டகரியில, ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 450 பிளஸ் ஓசி மாணவர்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பிசியை பொறுத்து மட்டும் 390 பிளஸ் மேபி 400க்கு மேல இருந்தா சேஃபா நீங்க உணரலாம். சரிங்களா? 390 வரைக்கும் எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த ஆண்டு பிசி மாணவர்களுக்கு. அண்ட் பிசிஎம் பொறுத்த மட்டும் 400 அல்லது 410 கூட இருக்கும். ஏன் அப்படின்னா பிசிஎம்ல இருக்கக்கூடிய மொத்த மருத்துவ இடங்களுடைய எண்ணிக்கை கம்மி அப்படின்றதுனால மேபி மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா 400ல இருந்து 410 வரைக்கும் கூட முடிய வாய்ப்புகள் உண்டு. அண்ட் முக்கியமா கவனிக்க வேண்டியது எம்பிசி 420க்கு மேலதான் இருக்கும். அதுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அப்படி வந்தா சந்தோஷம். ஏன்னா ஓப்பன் கேட்டகரியில நிறைய மாணவர்கள் எம்பிசி மாணவர்கள் சீட் எடுத்தாங்க அப்படின்னாலும் மேபி உங்களுக்கு 430, 35 இந்த ரேஞ்சில் கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? இல்ல நிறைய சீட்டு எம்பிசி மாணவர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேபி 420 வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு கீழே 400 வந்தா கூட சந்தோஷம் தான். உங்களை விட நம்மளும் அதிகமா சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும். ஓகே, மேபி நீங்க 425 ஆர் 430 இருக்கிறீங்க அப்படின்னா எம்பிசில சேஃபா இருக்கிறீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுங்க. அதுக்கு கீழே வந்தா மேபி கிடைக்கும். இது ஒரு எக்ஸ்பெக்டட் கட்டப் தான். ஓகேவா? ரைட். அடுத்தது எஸ்டியை பொறுத்த மட்டும் 360 பிளஸ். ஏன்னா மொத்தமே இருக்கிறது 5 சீட்டு தான். சரிங்களா? இது வரைக்கும் 3 டேட்டா கிடைச்சிருக்கு. உங்களுக்கு 360 பிளஸ் எனக்கு இது வரைக்கும் 3 டேட்டா கிடைச்சிருக்கு. சரிங்களா? என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் 356 இருக்காரு. ஆனா மொத்தமே இருக்கிறது 5 சீட்டு தான் அப்படின்றதுனால மேபி 360 பிளஸ்ஸா இருக்கலாம் அல்லது 350 பிளஸ்ஸா இருக்கலாம். ரைட்டா? அதுக்கு கீழே வருதுன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது எஸ்சியை பொறுத்த மட்டும் 370, எஸ்சியை பொறுத்த மட்டும் 370 மதிப்பெண்கள் பிளஸ் 5 மேபி 380 கூட முடியலாம். ஏன்னா எஸ்சி மாணவர்கள் இந்த வருஷம் மேபி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நம்மளோட இதுலயும் தெரியுது. 370 அல்லது 380 இந்த ரேஞ்சில் எஸ்சி மாணவர்களுடைய கட்டப் முடியலாம். ஓகேவா? அண்ட் எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் 390 பிளஸ். நம்ம டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 400க்கு மேல ஒரு 4 பேர் கிடைச்சிருக்கு நம்ம டேட்டாவிலேயே. இன்னும் நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு 16 சீட்டோ என்னவோ தான் அங்கேயும், 16 13ன்றது எக்ஸாக்டா தெரியல. அதனால 390 பிளஸ் இருந்தா எஸ்சிஏ மாணவர்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட். இதுதான் இந்த 7.5%க்கான இந்த ஆண்டு எக்ஸ்பெக்ட் பண்றது. இன்னும் பொறுத்துருங்க. இது ஒரு அசம்ஷன் தான். இன்னும் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எத்தனையோ பேர் நம்ம சர்வே கொடுத்தாலும் ரிசல்ட் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் கட்டப் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபைனலா என்னைக்கு தெரிய வரும் அப்படின்னா, என்னைக்கு ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடு அரசு வெளியிடுறாங்களோ அன்னைக்கு உங்களுடைய ரேங்கை வச்சு நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டா? இது ஒரு எக்ஸ்பெக்டட் சர்வே மட்டும்தான். ரைட்டுங்களா? இந்த டேட்டா வச்சு பார்த்துக்குங்க. சேஃபா இருக்கியா, 400க்கு மேல இருக்கிறியா, எம்பிசி தவிர 400க்கு மேல இருக்கிறியா, நீ எல்லாம் சேஃப் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு
என்ன பண்ணுங்க, 350க்கு கீழே இருந்தீங்கன்னா தயவு செய்து இப்போவே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் என்னுடைய ரெக்வஸ்டா இருக்கும். பிலோ 350 இருக்கிறவங்க மேபி ஆயுஷ் போறேன் அப்படின்றவங்களாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 300 கீழே இருக்கிறவங்களாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த வருஷம் நீட் படிக்கிறதுனா படிக்க ஆரம்பிங்க, அல்லது வேற ஏதாவது கோர்ஸ் எடுக்கிறதுனாலும் இப்போவே சூஸ் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.